பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. நான் வந்து 200 கிராம் கோஸ் எடுத்து சீவல் போட்டு வச்சிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு காளான் எடுத்து நல்லா கழுவிட்டு கிளீன் பண்ணி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா கலந்துருங்க. இப்போ வந்து லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கடாயில பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. இந்த சைஸ் எடுத்துக்குங்க. இத போல குட்டி குட்டியா எடுத்து இப்படி சேர்த்துடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் அதுக்கப்புறம் திருப்பி விடணும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் இத வந்து நல்லா இது போல நல்லா உடைச்சு எடுத்துக்குங்க. இப்போ ஒரு கடாயில நம்ம பொரிச்ச எண்ணெயை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா பொடிய நறுக்குனது, 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடிய நறுக்கி இருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பொடிய நறுக்குன கருவேப்பிலை அப்படியே வதங்கட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நல்லா கலந்து விட்டுருங்க. நான் வந்து ஒரு 3/4 கப்பு தண்ணி சேர்க்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். அப்படியே பிச்சு போட்டுக்குங்க. இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துருக்கேன். நல்லா தண்ணியா கரைச்சிடுங்க. இதை சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டியா ஆகாம அப்படியே இருக்கும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டிராப்ஸ் அளவுக்கு சோயா சாஸ் நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப ஈஸியா வீட்டிலே செய்யற மாதிரி ரோட்டு கடை காளான் ரெடி.